இருந்தவரும் இருக்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமீசியாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாசுவா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்த ஞாயிறின் இந்த காலை வேளையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்காவினுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை யாராவது வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தபோது அவர் ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அப்ப தேவகுமாரன் வரலையான்னு கேட்பேன். ஆமென். மனுஷகுமாரன் வேற யாரும் சொல்லல, அவரே தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட ஒரு நாமம், நான் மனுஷகுமாரன். இந்த மனுஷகுமாரனுடைய ஆசை எது என்னை விட்டு இழந்து போச்சோ, என்னை விட்டு காணாமல் போனது எதுவோ அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறவர்கள் அதிகம். தேவன் யார் என்று தெரியாது, தேவனுடைய சத்தம் என்னவென்று புரியாது, தேவன் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார் என்பது தெரியாது, நான் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பது புரியாது. ஆனபடியினால் தேவ சத்தம் புரியாமல் இருக்கிறவர்களுக்கு சாத்தான் தன்னை யார் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். இதான் உண்மைங்க. பிசாசை எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலே போதும். பிசாசு உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சு நான் தான் உன்னுடைய தேவன் என்பதை நிரூபிப்பான். யாரு? உன்னுடைய தேவன் என்பதை நிரூபிப்பான். நீங்க அண்டசராசரங்களை படைத்த சிருஷ்டிகராகிய யாவாகிய யாசுவமேசியாவை தெய்வம் என்று வாயால் சொல்லலாம். இருதயபூர்வமாய் உங்களுடைய தேவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. ஏன்னா அவன் தான் உங்கள்கிட்ட கிரியை செஞ்சுட்டு இருப்பான். ஏன்னா நீங்க அவனை தான் மகிமைப்படுத்திட்டு இருப்பீங்க. உங்களுடைய கிரியையினால, உங்களுடைய பேச்சினால, உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தினால உங்களுடைய இறைவன் யார் என்றால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன். ஏன்னா நீங்க காணாம போனவங்க இல்லை. ஏன்னா உங்களை பிசாசு கையில் வச்சிருக்கிறான். பிசாசுடைய கையில் இருக்கிற யாரும் என் தேவனுக்கு சொந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரூத் என்கின்ற ஒரு சகோதரி தன்னுடைய புருஷனார் இறந்த பிறகு மாமியாருடைய சத்தத்திற்கு, சபையின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து மணவாளனை சந்திக்க போன போது மணவாளன் சொல்கிறார், என்னை விடவும் உனக்கு அன்பானவன், உன் பக்கத்தில் இருக்கிறவன், உனக்கு மிகவும் வேண்டப்பட்டவன் ஒருவன் இருக்கிறான், நீ அவனிடத்தில் போ, அவன் உன்னை விவாகம் பண்ணுவதற்கு உனக்கும் அவனுக்கும் சம்மதமானால் நீ அங்கே விவாகம் பண்ணி அவனோடு வாழ்ந்து கொள். ஒருவேளை அவன் உனக்கு வேண்டாம் என்று சொன்னால் மறுபடி வா, நான் உன்னை என்னுடைய மஞ்சத்தில் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்ல. இதனுடைய ஆழம் அர்த்தம் என்ன? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் உனக்கு நெருங்கிய உறவின் முறையான், உன் சொந்தக்காரன், உன் புருஷன், உன் மாமா மகன். ஆனபடியினால் உறவின் முறையானோடு கூட நீ ஐக்கியப்பட்டிருக்கிறாய். இந்த ஐக்கியம் தேவனோடு கடந்து வர முடியாது. அவனை விட்டு வந்தால் என்னோடு கூட நீ வரலாம். அவனை விட்டு வரவில்லை என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்கு தேவையான பரிசு பொருட்களை தருகிறேன், வாங்கிக் கொள் என்று கொடுத்தான். அர்த்தம் புரிகிறதா? நீங்கள் யாரோடு இருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் தேவன், அவர்கள் உங்கள் புருஷன். ஆனபடியினால் சரீரத்திலும் ஆவியிலும் உங்களோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் என் தேவன் விரும்புகிறது அப்படிப்பட்டவர்களை அல்ல.
அவர்களை ஓரங்கட்டி விடுவார். அவர்களாக பலமந்தம் பண்ணி கடந்து வந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்வாரே தவிர தேவன் அவர்களுக்கு எந்த கிரியைகளையும் செய்து அவர்களை தன்வசப்படுத்த மாட்டார். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கும் சொந்தமில்லாமல் தேவனுக்கும் சொந்தமில்லாமல் இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இந்த கூட்டம் காணாமல் போன கூட்டம். இந்த கூட்டத்தை தேடிதான் என் பெருமான் இந்த பூமியிலே கடந்து வந்தார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளை மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு தவறி போச்சு. 99 ஆடுகள் அவனுடைய கைவசம் இருந்தது. ஆனால் இடையன் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு, பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் விட்டுவிட்டு தவறி போன ஆட்டை தேடி போகிறவன் என் தேவன். தவறி போன ஆட்டு இது யார் கையிலும் இருக்காது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய கையில் இருக்காது. இது தவறி போனது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? யாரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான்? நன்றாக புரிய வேண்டும். நம்மை ஆளுகிறவன் நம்முடைய அதிபதி என்று சொன்னால் நாம் யார்? அப்படியானால் என்னுடைய இறைவன் யார்? யார் எனக்குள் வாசம் பண்ணி என்னை அதிகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அவன் என்னுடைய அதிபதியாய், என்னுடைய மணவாளனாய், என் தேவனாய் அவன் என்னோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இவங்களை இந்த பிசாசு சம்பாஷணை பண்றவங்களெல்லாம் தேவன் தேடுறதில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க தான் போராடணும். இந்த ஆள் எனக்கு வேண்டாம், அந்த ஆள் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணுறது அவங்க வேலை. அப்போ உன்னோடு கூட இருக்கிறவனை நீ வேண்டாம் என்று வெறுத்து தள்ளிவிட்டு எம்பெருமானாகிய யாவாகிய யாசுவமேசியாவை உன்னுடைய இரட்சகராய், உன்னுடைய மீட்பராய், உன் ஆத்மா மணவாளனாய் மறுபடி வந்து உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறவராய் நீ சேர்த்து கொண்டால் மட்டுமே அவர் உன்னிடத்தில் வருவார். அவராக உன்னிடத்தில் எந்த கிரியையும் செய்ய மாட்டார். அதனால தான் இன்னைக்கு கஷ்டம் ஜாஸ்தி. பிசாசு வந்தால் போகாது. ஏன் அப்படின்னா நம்ம தேவனிடத்தில் சரியாக இல்லை. ஏன்னா ஒரு தண்டனைக்காக கொடுத்துருக்கிறார் பிசாசை. உங்களுக்கு புரியல. என் வீட்டில், என் பிள்ளைகளிடத்தில், என் பொண்டாட்டி இடத்துல, என்னிடத்துல பிசாசு ஏன் வந்ததுன்னு முதல்ல தெரியணும். வந்தது ஒரு தண்டனைக்காக. நான் தேவ சமூகத்தில் செய்த துரோகம், நான் தேவ சமூகத்தில் செய்த பாவம், பாவத்தின் நிமித்தமாக பிசாசு என்னை, என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆத்துமாவை வஞ்சித்து என்னை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். இது ஒரு நாள் நமக்கு இந்த குற்றபோதம் வராது தெரியுமா? இந்த பிசாசு போனோன்னா முதல்ல குற்றம் என்னன்னு தெரியணும். குற்றத்துக்கு சரியான பதில் தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைக்கணும். தேவன் மன்னிக்கணும், சம்பந்தப்பட்டவங்க மன்னிக்கணும், நாம் அதிலிருந்து திருந்தணும். இந்த 3 காரியங்கள் நடந்தால் மட்டுமே தேவன் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்றை செய்வார். இல்லையானால் அவர் செய்ய மாட்டார். சும்மா போய் கிரியை எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு நடந்தோம்னா தேவன் நமக்கு எதையும் செய்வதில்லை. தேவன் தன்னை விட்டு போன புறஜாதியாய் நம்மை நினைப்பார். ஒரு நாள் அவருடைய பிள்ளையாக நம்ம பாவிக்க மாட்டார். நாம் வேணா பிசாசு கூட இருந்துட்டு சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், இத்தனை வருடங்களாக ஆராதிக்கிறேன், தேவனுக்கு தசமமாக கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஆனபடினால் நான் தேவனுடைய பிள்ளை. நீ சொல்லாத, அவர் சொல்லணும். பெத்தவன் சொல்லணும், இது என் பிள்ளைன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் உன்னை பார்த்து சொல்லுவாரா? இல்லை உன்னை பிசாசானவன் பீடித்து அவன் உனக்கு அதிபதியாக இருக்கிறானா? இதுதான் கேள்வி. இந்த வார்த்தையினுடைய ஊடாய் நீங்கள் கடந்து போகிற போது நான் யார் என்கின்ற எண்ணம் நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன சொல்றார் அப்படின்னா, 100 ஆடுகளில் ஒரு ஆடு தவறி போச்சு என்றால் இடையன், நல்ல இடையன் ஒன்று தானே போச்சு,
போயிட்டு போட்டு 99 நிமிடத்தில் இருக்கிறது அல்லவா என்று சொல்லி நினைக்க மாட்டான். தன்னிடத்தில் இருக்கிற 99 ஆடுகளை விட்டுவிட்டு தவறிப்போன ஆட்டை தேடி போகிறவன் தான் நல்ல இடையன். ஆமென். இங்கு யாரும் தவறி போறதில்லை. தேவ சமூகத்தில் கடந்து வரவர்கள் தவறி போவதில்லை. தவறான காரியங்களை செய்து இன்னொருவனுக்கு அடிமையாகி விடுகிறீர்கள். லூக்காவுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்க வேற ஒரு சம்பவத்தை சொல்றார். என்ன? இங்கேயும் ஒரு மனுஷனை பற்றி சொல்லுகிறார். ஒரு பாவி மனம் திரும்புவது. இப்ப அவர் தேடி வரமாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அங்க தேடி போனார், இங்க தேடி வரல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்க நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பணும்னா நீ தான் தேவ சமூகத்துக்கு போகணும். என்னுடைய வாழ்க்கை போதும், நான் இத்தனை வருஷ காலம். நான் இந்த சம்பவத்தில் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். இப்போ கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க. பலத்தின் மிகுதியினால் நீங்கள் 80 வருஷம் இந்த பூமியில் வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கை அட்டவணையை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய வயது என்ன? இந்த வயதின் காலகட்டத்தில் எவ்வளவு பாவங்களை செய்தீர்கள், எவ்வளவு மீறுதல்கள் செய்திருக்கிறீர்கள், எவ்வளவு அக்கிரமம் செய்தீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் நாசம் பண்ண போகிறது. இதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த உலகத்தில் உங்களை இவ்வளவு நாள் வாழ்வதற்காக அனுப்பின தேவன் இந்த உலகத்தில் அவருக்கேற்ற பிரகாரமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தான் உங்களை அனுப்பினார். ஆனால் இந்த உலகத்தில் வந்திருக்கிற நாம் அவருடைய மனவிருப்பத்தின்படி வாழாமல் நம்முடைய மனவிருப்பத்தின்படியும் இந்த உலகத்தின் அதிபதியினுடைய மனவிருப்பத்தின்படி நாம் வாழ்கிறபடியினால் தேவ தூஷணம் செய்து தேவநாமத்தை தூசித்து தேவநாமத்தை மைமைப்படுத்தாதபடிக்கு தேவனுக்கு விரோதமான துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஆனால் ஒருவேளை உங்களுக்கு 40 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 40 வருட காலம் நீங்கள் அநியாயமும் அக்கிரமமாக செய்த நன்மையான காரியம், அக்கிரமத்தின் நன்மையான காரியம், மறுபடி இருக்கிற 30 வருஷம் உங்களுக்கு என்ன நடக்கும்? ஏனென்றால் 10 வருஷம் உபத்திரவ காலம், பலத்தின் மிகுதியினால் நடக்கிறது. அப்ப 70 வருஷம்னா இன்னும் 30 வருஷம் இருக்கு. இந்த 30 வருஷம் 40 வருஷத்தில் நடந்த சம்பவங்களுடைய பலனை அனுபவிக்க போறியா, இல்ல அதை விட்டுட்டு தேவனுடைய சித்தம் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்காக பிரயாசப்பட போகிறாயா? இதான் தேவை. நான் பிரயாசப்பட்டு நான் போக வேண்டிய இடத்திற்கு கடந்து போவதற்காக நான் அனுபவிக்க வேண்டியவளை அனுபவித்து தேவனுடைய சித்தம் செய்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா, இல்லது பிசாசுக்கு அடிமையாகவே இருந்து நான் தேவ சமூகத்திற்கு கடந்து போகாதபடி பிசாசுனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போவதன் என்று இருக்கிறாயா என்பதை நீ யூகித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு யாசுவா என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். என்ன அப்படின்னா, எனக்கு 2வது பகுதி தான் வேணும். நம்ம தான் யாசுவா பற்றி நிறைய கேட்டிருக்கிறோமே. 2வது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் தமது ஜனத்தை ரட்சிக்க வந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் சொல்லல, யோவான் சொன்னான். அவர் சொல்லல. அவர் சொன்னதெல்லாம் இதுதான். அவர் வந்ததனுடைய நோக்கம் அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பது. பிரைஸ் யாசுவா. நல்லா புரிஞ்சுடுங்க. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் அவருடைய ஜனத்தை ரட்சிக்க வந்தார். அவருடைய ஜனம் யாரு? முதல் கேள்விதான். நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், நான் தான் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளைன்னு எல்லாரும் சொல்றோம். நீங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவன் என்கின்ற போர்வையிலும் யூதன் என்ற போர்வையிலும் இருக்கின்ற அத்தனை பேரும் நாங்கள் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளை யார்? பழைய ஏற்பாடு சொல்லுது,
உபாகமத்தினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம். ஜனங்களிலும் உன் தேவனாகிய யாவா உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இப்போ நீ பரிசுத்த ஜனம், உன்னை அவர் தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அப்பா எல்லாருக்கும் சந்தோஷம். அப்பாடா நாங்கள் எல்லாம் பரிசுத்த ஜனம், எங்களை எல்லாம் அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக ஏற்றிருக்கிறாரே. அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அல்லேலூயா. யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைகொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடைய. எப்படி? என்னுடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் மட்டுமே என்னுடைய சொந்த ஜனம். கீழ்ப்படியாதவன் யாரும் எனக்கு பிள்ளை இல்லை. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழித்தார். ஏன்? மோசேயை கூட மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்? ஆசாரியனாகிய ஆரோனை கொலை செய்தார். உன்னை விட்டுருவாரன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் உனக்கு தண்டனை வருது? ஏன் உனக்கு பிரச்சனை வருது? ஏன் உன்னை பிசாசு ஆள்றான்? ஏன் உனக்கு சாபம் வருது? ஏன் உனக்கு வேதனை வருது? ஏன் உன்னுடைய வீட்டில் சமாதானம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவரை தெய்வம்னு கும்பிடுறீங்க. நீங்கள் அவர் உங்களை பிள்ளைகளாக பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் தகப்பன் என்றால் தகப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமா இல்லையா? கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். இங்கே என்னன்னா அப்பாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத பிள்ளைகள் எப்படி அவருடைய பிள்ளை ஆவாங்க? சரி, ஓகே, இது பழைய ஏற்பாடு, சரி புதிய ஏற்பாட்டில் போவோம். ஏன்னா நமக்கு பழைய ஏற்பாடு வேண்டான்னு நினைக்கிறவங்களே. இல்லை, எனக்கு தேவை பழைய ஏற்பாடே தான். என்ன அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணார் அப்படின்னா அதை மாற்றவே இல்லை, மெருகூட்டினார். அவ்வளோதான். உங்களுக்கு புரியல? ஒன்றும் இல்லை. உபவாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன உபவாசம்? ஏசியாவுக்கு கடந்து போகணும். ஏசியாவில் கடந்து போனா 58வது அதிகாரமா நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து. நல்லா கேளுங்க, உபவாச நாளில் எப்படி இருக்கணும்? உங்களுடைய இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அன்னைக்கு தான் எல்லா வேலையும் இருக்கும். இதான் உபவாசம். உபவாச நாளில் தான் மாமியார் வீட்டுக்கு போகிறது, உபவாச நாளில் தான் சித்தம்மா வந்து உட்கார்ந்துருக்கிறது, உபவாச நாளில் தான் 150 ஃபோனு, உபவாச நாளில் தான் துணி துவைக்கிறது, உபவாச நாளில் தான் பிள்ளைகளுக்கு மேக்கப் போடுறது. தேவன் எதையெல்லாம் இருக்கிறாரோ அதையெல்லாம் செய்வோம். இது உபவாசமா? அதனால தான் சொல்றாரு உபவாச நாட்களை நியமியுங்கள். உபவாசத்தினுடைய ஊடாய் நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய பிசாசுகளை துரத்தலாம். ஆனா நீ அதுக்கு ரெடி இல்லையே. உபவாசம்னா என்னன்னு தெரியாம தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நாளில் உன்னுடைய நேரத்தில் உனக்காகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது உபவாசமா என்று கேட்டால் இல்லை. பட்டினி கிடப்பது உபவாசம் அல்ல. அப்போ உபவாசத்தை ரெண்டையும் வேர்திரிச்சார். ஒன்று பட்டினி கிடக்கிறது உபவாசம், இன்னொன்று தேவனுக்கு பிரியமானதை செய்வது உபவாசம். எது உபவாசம்? புரிகிற அறிவு வேணும். நம்ம எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா காலைல சாப்பிட மாட்டோம், மத்தியானம் சாப்பிட மாட்டோம், ராத்திரி சாப்பிட மாட்டோம். ஆனால் சத்தான ஜூஸ் எல்லாம் குடிப்போம். ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அன்னாசி பழ ஜூஸ், திராட்சை ஜூஸ், இப்படி ஜூஸாக குடிச்சு சாப்பாட்டில் கிடைக்கிற சக்தியை விடவும் அதிகமான சக்தியை பெற்றுக்கொள்கிறவர்கள் உண்மையிலே உபவாசமானு கேட்கிறேன். இல்லையே. நான் சில நேரத்தில் சாதம் சாப்பிட மாட்டேன். சாப்பாட்டுக்கு பதில் ஒரு 2 கேரட் சாப்பிடுவேன், 2 முட்டையை சாப்பிடுவேன். உண்மை சொல்கிறேன், சாப்பாட்டில் கிடைக்கிற அந்த மாவு சத்தை விடவும் அதிகமான சத்து அந்த கேரட்லையும் முட்டையிலையும் இருக்கிறதுனால என்னால் என்ன செய்ய முடியுது? எல்லா வேலையும் செய்ய முடியும். நீ தானே செய்கிற.
சோறு தான் சாப்பிட மாட்டேங்கிற, கிழங்கு தான் சாப்பிட மாட்டேங்கிற, காய்கறி சாப்பிட மாட்டேங்கிற. ஆனால் பல வகைகள் சாப்பிட்டு உபவாசம் என்கின்ற பேரில் தேவனுடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிற. நான் சொல்றது புரியலையா? எப்படி அப்போ? இப்படித்தான் தேவனையே ஏமாத்துறோம். கெட்ட உபவாசம். என்ன சாப்பிடணும்? சத்து இல்லாததை சாப்பிடலாம், டீ குடிக்கலாம், தேயிலை குடிக்கலாம், ஒருவேளை அந்த அது என்னது சர்பத் குடிக்கலாம், ஏன்னா அதில் சத்து இல்லை, எலுமிச்சம்பழமும் சீனி தண்ணியும் தான் இருக்குது, குடிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இதை சாப்பிட்றோமா என்று கேட்டால் இல்லை. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ். என்ன தேவனை எப்படி நீங்க தூசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் இருக்கணும்னா நம்மளை என்ன செய்யணும்? வயிற்றை கட்டுப்படுத்தணும், மாம்ச இச்சை சாகணும். சாகடிக்கப்படணும்னா இங்கே ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆனால் நல்லா சாப்பிட்டு தானே இருக்கிறீங்க. இது உபவாசமே இல்லை. ஏன்னா தேவன் சொன்ன உபவாசம் உங்களுடைய மாம்சம் சாகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுடைய ஆத்மா உயிரடையும். வாசிங்கம்மா. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்க்கிறதும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குறதும், சகல நுகத்தடியும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். தேவனுக்கு உகந்த உபவாசம். புரியுதா? இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உபவாசம் என்ற பேரில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒன்றை நீ ஏமாத்துற, உன்னோட கூட இருக்கிறவர்களை ஏமாத்துற, ஊழியக்காரனையும் ஊழியத்தையும் ஏமாத்துற, தேவனை ஏமாத்துற. இது உபவாசம் இல்லை. அப்போ எப்படி தேவன் உன்னுடைய உபவாசத்தை ஏற்றுக்கொண்டு உனக்கானதை செய்வார்? நீ தான் அவரையே ஏமாற்றவளை செய்கிற. இது நமக்கு புரியல. சரி, புதிய ஏற்பாட்டில் வரும். அவருடைய பிள்ளை யாருன்னு பார்ப்போமே. 1 பேதுருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ அவருடைய ஜனம் யாரு அப்படின்னா, பாவத்தில் இருந்தும் பாரம்பரியத்தில் இருந்தும் அந்தகாரத்தில் இருந்தும் பிசாசனுடைய கிரியைகளில் இருந்தும் வெளியே வந்து தேவனுடைய ஆவியை பெற்றவன் எவனோ அவன் அவருடைய பிள்ளை. சும்மா மனம் திரும்புதலே இல்லாம, விசுவாசமே இல்லாம, கீழ்ப்படிதல் இல்லாம நீ அவருடைய பிள்ளைய வாழ முடியுமான்னு கேட்ட முடியாது. நான் இன்னைக்கு சொல்றதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னையிலிருந்து வித்தியாசம் உண்டாகும். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆனபடியினால் உங்களுக்கு வரும் உபத்திரவங்களை குறித்து முன்கூட்டி சொல்லுகிறார். எதுக்கு என்றால் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. உனக்கு உன்னை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் நீ மனம் திரும்ப சான்ஸ் இல்லை. நீ உனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருப்ப. இதுக்காக தான் உன்னை எச்சரிக்கிறார் தேவன். ஆனால் இவ்வளவு பெரிய எச்சரிப்பின் சத்தங்கள் வந்த பிறகு மனம் திரும்பாலும் இருக்கிற பிசாசனுடைய பிள்ளையாகிய நீ எப்படி தேவன்தான், சர்வ வல்லமையுள்ள தேவன்தான், சிலுவையில் மரணமடைந்த யாவாகிய யாஷோமேசியா தான் என் தேவன் என்று எப்படி உரிமை பாராட்டுற? தப்பு. இல்லாத கடவுளை இருக்கிற போயில் உருவாக்காத நீ. உனக்கு நாமத்தை பற்றியுள்ள வைராக்கியம் வராது, உனக்கு தேவனுடைய பிள்ளை என்கின்ற அறிவு வராது, தேவன் யார் என்கின்ற அறிவு வராது, உனக்கு விசுவாசம் வராது, உனக்கு நம்பிக்கையின் மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்பாய். விசுவாசம் வராது. ஏன்னா விசுவாசம்னா என்னன்னு தெரியறதுக்கு நீங்கள் உள்ளே போக முடியாது. நம்பிக்கை என்ன? ஆமாம், சொல்கிறது அவருக்கு இந்த உலகத்தில் புறஜாதிய மத்தியில் இயேசு என்று பெயர் வைத்திருக்கிறது. ஆனால் அவருடைய உண்மையான பெயர் இயேசு, ஜீசஸ் என்ற பெயர் மொழிபெயர்க்கப்பட்டதனுடைய உண்மையான ஒரு பெயர் உண்டுல்ல, அந்த பெயர் யாசுவா தான். இதை நம்புறீங்க. பட் இந்த யாசுவா யார் என்கின்ற விசுவாசத்தினுடைய ஊடாய் கடந்து போகவில்லை. இந்த யாசுவா யாருக்கு தேவன்? அவர் சொல்றார், என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் மட்டும்தான் எனக்கு பிள்ளையாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். இல்லாத ஒருத்தன் எனக்கு வேண்டாம். அவர் அப்படியே சொல்லிட்டார். வசனம் அப்படியே சொல்லுது. எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறானோ, அதாவது கீழ்ப்படுகிறானோ, அவன் என்னுடைய பிள்ளை.
இப்ப சொல்றாரு, என்ன சொன்னாரு? பாவத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, பிசாசனுடைய கிரியிலிருந்து வெளியில் வந்தவன், மேசியாவுடைய ஆவி பெற்றவன், அவருடைய பிள்ளை. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். நல்லா கேளுங்க. இப்ப அவருடைய பிள்ளை யாருன்னு கேட்டா, ஏங்க அவருடைய நாமத்தை யார் தரிச்சிருக்கிறானோ அவர். எப்ப சந்தோஷம். கீழ்ப்படியலனாலும் பரவாயில்லை, பிசாசை விட்டு மாறலனாலும் பரவாயில்லை, அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறேன்ல, நம்ம பிள்ளை தானே. ஏங்க 4 வருஷத்துக்கு முன்னே இல்லை 10 வருஷத்துக்கு முன்னே அவருடைய நாமத்தை தரிச்ச அப்போ நீ அவருடைய பிள்ளை ஆன உண்மை. ஆனால் இன்னைக்கு நீ அவருடைய பிள்ளையா? ஏன்னா இந்த இவ்வளவு வருஷத்துக்குள்ளால 10 வருஷம்னா 10 வருஷம், 5 வருஷம்னா 5 வருஷம், 2 வருஷம்னா 2 வருஷம், இவ்வளவு நாட்களுக்குள்ள அவருடைய நாமத்தை தரித்த நீ 1 வருஷம்னா இந்த 12 மாசமும் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்திருக்கிறாயா? அவரை அப்பா தந்தா என்று அழைக்கிற சுப்பிகார உரிமை உனக்கு வந்தது என்று சொன்னால், அவர் சொல்லுகிற இந்த வேத வசனத்தினுடைய ஊடாய் நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நீ எப்ப இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ அப்பவே உன்னை உதறி தள்ளிடுவார். புருஷன் மனைவி விவாகரத்து கொடுக்க சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இதில் புருஷன் மனைவியை குறித்து சொல்லும்போது தேவன் சொல்றார், அது சபையும் சபையினுடைய தலைவராகிய மேசியாவையும் குறிக்கிற திருமண பந்தம் என்று சொன்னார். அப்ப ஒரு புருஷன் மனைவியுடைய வாழ்க்கையில் விவாகரத்தை எப்ப கொடுக்கணும்? என்னைக்கு புருஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவள் இன்னொருவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படுகிறாளோ அன்னைக்கு இவர்களுடைய திருமண உறவு முறிந்து போகிறது. கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் சரீரத்தை அடமான வைப்பது. இப்போ என்ன செஞ்சாச்சு? புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் சரீரத்தை இன்னொருவனுடைய கையில் கொடுத்து அவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சாச்சு. இப்போ மணவாளனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியல்ல. இப்போ வேதம் சொல்லுது இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. நீங்கள் ஆனீங்களோ ஆகலையோ, பைபிள் சொல்லுது அது விவாகரத்து. எப்படி? உனக்கு புரியல? புதுசாக இருக்குல்ல? புருஷனுக்கு யாரு கீழ்ப்படியலையோ, இன்னைக்கு புருஷன் மாதிரி பொண்டாட்டி கீழ்ப்படுகிறாங்க, அது வேற கதை. தேவன் அப்படி எழுதல்ல. சிலருக்கு பயத்தினாலும் பாசத்தினாலும் கீழ்ப்படுறீங்க, நான் அதுக்கு வரல, அது பாவம், பெரிய பாவம், வேண்டாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் என்ன அப்படின்னா, விவாகரத்து என்பது இருதய சம்பந்தப்பட்டது, சரீர உறவு சம்பந்தப்பட்டது. இருதய உறவும் சரீர உறவும் ரெண்டும் கலந்து புருஷனுடைய சத்தத்திற்கு எவள் ஒருவள் கீழ்ப்படியாமல் போகிறாளோ அவள் விவாகரத்து ஆகிவிட்டாள். இதுதான் சபையும். மணவாளனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இன்னொரு மணவாளனாகிய பிசாசுனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ்கிறவர்கள் தேவனோடு விவாகரத்து செய்து விட்டார்கள். பிள்ளை என்கின்ற உறவு முறிந்துவிடும். மணவாட்டி என்கிற ஸ்தானத்திற்குள் கடந்து போகிறவர்களுக்கு மணவாட்டி என்கின்ற ஸ்தானம் முறிந்துவிடும். அவர்களுக்கு பந்தம் இல்லை. ஆனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்னைக்கு பாவம் செய்து இன்னொருவனுக்கு சொந்தக்காரனாகிறியோ, யார் அந்த இன்னொருவன்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய உன்னுடைய புருஷன், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய உன் தேவன். அவனுக்கு நீ எப்போ சொந்தமாகிறியோ அப்பவே முடிஞ்சிச்சு. ஆமென். இதுக்கு தான் தேவன் சொல்றாரு, இந்த ஜனத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுடுங்க. புதிய ஏற்பாட்டில் சொல்கிற தேவன் அவருடைய பிள்ளை யாரு, பழைய ஏற்பாட்டில் சொல்கிற தேவன் அவருடைய பிள்ளை யாருன்னு சொல்கிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் மட்டும்தான் அவருடைய பிள்ளை. என்னைக்கு கீழ்ப்படியாமல் போறீங்களோ அன்னைக்கு அவருடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ உங்களுக்கு தான் தெரியும், நான் பைபிள் வசனத்தை வாசிக்கிறதன் மூலமாய், ஆசாரியன் மூலமாய், கேட்கிறதன் மூலமாய் அந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? நான் கீழ்ப்படிந்தால் ஆசாரியனுக்கல்ல தேவனுக்கு பிள்ளை. வருகிற நாட்களில் அவருக்கு நான் மணவாட்டி. நான் கீழ்ப்படியவில்லை என்றால் அவருடைய பிள்ளையும் இல்லை, மணவாட்டி ஸ்தானமும் இல்லை. ஆனால் இன்னும் புரிஞ்சுக்கணும், அவருடைய பிள்ளைக்கு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அந்த அடையாளம் என்ன? வாசிங்க 2 கொரிந்தியர்
6வது அதிகாரம் 16வது வசனத்தை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நல்ல கேளுங்க, இது வார்த்தை. வார்த்தையின் சத்தம் உன் காதுகளில் நுழைந்து இருதயத்திற்குள் கடந்து போக வேண்டும். என்ன? நீ உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் விக்கிரகத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள்ல ஒரு அம்மா வந்தாங்க, வயசான அம்மா. அந்த அம்மா, நாங்கள் கிறிஸ்தவங்க, எனக்கு மாப்பிள்ளை கோயிலில் அப்படி ஆக்கும்னாங்க. எனக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு தெய்வம் வேலை செய்யுது. அந்த அம்மாட்ட கேட்டோம், எனக்கும் தெய்வத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் அப்புறமா தானா சொல்கிறாப்புல, ஆமாம் உண்டு. இது என்ன கதை? நீ அப்போ யாரு? விக்கிரகங்களுக்குள்ள சம்பந்தம் உன்னிட்ட இருந்துச்சுன்னா அது உன்னை கண்டிப்பாக இன்னொரு கடவுளை ஆராதிக்க விடாது. அது அதை ஆராதிக்கத்தான் வைக்கும். விக்கிரகம் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் அவனுடைய கிரியை ஒன்றால் என்னச்சு, இது பாரம்பரியமாக உன் குடும்பத்தில் உன் பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு, கொள்ளு பேரனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லையே. சரி, விக்கிரகத்தை வழிபடுறதை, விக்கிரகத்தினுடைய கிரியையிலிருந்து நாம் மாறணும், சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்றாரு. எரேமியாவுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிற போது, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று யாவா சொல்லுகிறார். நல்ல ஒரு சம்பவம். எப்படி? உன் விருப்பத்துக்கு இல்ல, அவர் அவருடைய பிள்ளைக்கு நியாய பிரமாணத்தை, அவருடைய வேதத்தை உன் இருதயத்தில் அவர் எழுதி வைப்பார். உன் இருதயத்தில் இருக்கிறது துரோகம் பண்றது நீ. வேதம் உன் இருதயத்தில் வந்துருச்சு, நீ கேட்டு வரல. அவர் பிள்ளை என்கின்ற உரிமையை யாருக்கு கொடுக்கிறாரோ அவனுடைய இருதயத்தில் அவருடைய வேதத்தை வைப்பார். அந்த வேதத்திற்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவன் மட்டுமே அவருடைய பிள்ளை. உன் இஷ்டத்துக்கு வாழ்றவன் பிள்ளை இல்லை. உன் எண்ணப்படி வாழ்றவன் அவருக்கு பிள்ளையா இருக்க முடியாது. சும்மா பகல் கனவு காணாத, இது வேதம். அப்போ இந்த ஜனம் தேவ ஜனமாக இருக்க வேண்டும் என்றால் வெறும் பிறப்பு மட்டும் முக்கியம் அல்ல. நான் யாசுவா மேசியா நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தேன், பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன். பிறப்பு மட்டும் முக்கியம் அல்ல, பிறப்புக்கு பின்பு வாழ்கிற வாழ்க்கை முக்கியம். எப்படி? அப்போ இனி பகல் கனவு காண முடியாதுண்ணா. அப்போஸ்தலர் 2:38 படி ஞானஸ்நானம் எடுத்தேன்னுட்டு பகல் கனவு காணாத. நீ பிசாசுக்கு பிள்ளையாக தான் இருக்கிற. வாழ்க்கை சரியில்லைன்னா நீ பிசாசுக்கு பிள்ளை. புரியுதா? இப்போ ரெண்டாவது ஒரு சம்பவத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, இதை சுருக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். என்ன? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கேளுங்க, ஆதியில இருந்தவர் தேவன். இந்த தேவன் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையாக இருந்த தேவன் 14வது வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த குமாரத்துவம் என்ன அப்படின்னா, பிதாவுக்கு ஏற்ற மகிமை. இப்ப நீங்க லூக்கா 9:26 வாசிச்சாதான் இது புரியும். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்கள் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அப்ப பூமியில வந்திருக்கிற தேவன் யாரு அப்படின்னா, பிதாவின் மகிமை பொருந்தினவர் பிதாவே. அதனால்தான் அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இப்ப இந்த பிதாவாகிய இந்த குமாரன் யார்? தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட
மேசியா என்று சொல்லப்படும். வாசிங்க. இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகளான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடி கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்கள் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாக போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்ன? வரும் நாட்களில் மேசியா இந்த பூமிக்கு வருவார். இஸ்ரவேலின் அந்த ஜனாதிபதி இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு, நாங்கள் இந்த யுத்தம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, மேசியா வருகிறார், அவர் வருகைக்கு முன்பாக நாங்கள் இது எல்லாத்தையும் செவைப்படுத்தணும், அதுக்காக தான் நாங்கள் யுத்தம் பண்ணுறோன்றார். அவங்களுக்கு தெரியல மேசியா வந்தாரா வரலையான்ட்டு. ஆனால் என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, மேசியா வந்து விட்டார். இப்போ வந்தவர் யார்? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு ஆமென், மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? எனக்கு இங்க தான் சிக்கலே ஆரம்பிச்சு. ஏங்க இவன் என்ன சொல்றான்? மேசியாவை கண்டோம், அடிக்குறிப்பு என்ன போடுறான் பாத்தீங்களா? மேசியாவுக்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இன்னைக்கு அர்த்தத்தை பிடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு உலக அளவில் அதிகமா இருக்காங்க. எனக்கு நேற்றைக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. உண்மையிலேயே புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதப்பட்டதா இல்லது எபிரேயத்தில் எழுதப்பட்டதா என்று சொல்லி என்னுடைய சந்தேகத்தினுடைய ஊடாய் வேத புஸ்தகத்தை திறந்து வேத புஸ்தகத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை நான் கொஞ்சம் கூகுளில் போய் பார்த்தேன். என்ன, பால்கடிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழில் இல்லாத ஒரு வார்த்தை இருக்கு. துரோகிதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை எல்லாம் இது உண்மையிலே தமிழா சமஸ்கிருதமா மலையாளமா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அங்க தேடி பார்த்தா பைபிள் சொல்லுது அது எபிரேயம். சில வேத பண்டிதர்கள், உலக மேதாவிகள், தன்னை மேதாவி என்று நினைக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், எபிரேயத்திலிருந்து உருவானது அல்ல புதிய ஏற்பாடு, கிரேக்கத்திலிருந்து உருவானது. அப்ப யாசுவா கிரேக்கம் தான் பேசி இருக்கிறார், அவருக்கு எபிரேயம் தெரியாது. அப்போ அறிவு ஜுவாலைகளே, இஸ்ரவேலர்களின் தாய்மொழி எபிரேயம். அதை விட்டுட்டு நாங்கள் கிரேக்க பைபிளில் எழுதி இருக்குது, இது எபிரே மூல பாஷையாகிய எபிரேயத்திலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டது. எதுக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்கு தெரியுமா? எபிரேயத்தில் எழுதப்பட்ட வேதத்தை ரோமாபுரி அரசாங்கம் சுட்டரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. அதற்கு பின்பு மொழிபெயர்க்கப்பட்ட வேதம் கிரேக்கம். அந்த கிரேக்கத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. மூல பாஷை எபிரேயம். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை தயவு செய்து, எபிரேய வார்த்தைகள் நிறைய இருக்கு, வேணும்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். கிரேக்கத்திலிருந்து எழுதியிருந்தாலும் எபிரேய வார்த்தை உள்ள வந்திருக்க கூடாது. அநேக வார்த்தைகள் இன்னும் மொழிபெயர்க்காமலே அப்படியே வச்சிருக்குது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த மூலம் எபிரேயம், எபிரேயவா பைபிள் தான். அப்போ வேதம் எபிரேயர்களின் வேதமாக இருக்கிற இந்த வேதத்தில் எபிரேயர்களின் தேவனாய் இருக்கிற இந்த தேவனை நாம் ஆராதிக்கிற போது நம்முடைய தேவன் யார்? மேசியா. இந்த மேசியாவை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கு, யோவான் 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆமென், கிறிஸ்து என்னப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், ஆமென், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். நல்லா புரியுதா? இப்போ கிறிஸ்து பேர் இல்ல, அவருடைய உண்மையான பேர் மேசியா. இன்னைக்கு மேசியான்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன இவங்க புதிய பேர் சொல்றாங்க? நான் ஆராதிக்கிற தேவன் மேசியா, நான் அந்த மேசியாவுடைய பிள்ளை, அந்த மேசியாவுடைய வாரிசு, அந்த மேசியாவுடைய உண்மையான பிள்ளையாக வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு கிறிஸ்து தெரியாது, மேசியா தான் எனக்கு வேணும். மனுஷருடைய உபதேசங்களும் பிசாசுகளுடைய கட்டுக்கதைகளுக்கும் நான் என்னை அர்ப்பணிக்காமல்
பல வருடங்கள் அங்கே தான் இருந்தேன். இப்போ 14 வருஷமா என்னுடைய மேசியாவை நான் கண்டபடியினால் மேசியாவை குறித்து நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளை என்கின்றவன் மேசியாவை ஆராதிக்கிறவனாய், மேசியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய், மேசியாவுடைய மனவிருப்பத்தின்படி வாழுகிறவனாய் இருக்கிறவன் மட்டுமே அவருடைய பிள்ளை. அதனால தான் சொல்றார் ஏசாயாவுடைய புஸ்தகம் 43:21 சொல்லும்போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இங்கே தான் ஒரு சிக்கலை வச்சுட்டார். நீ என் பிள்ளை, நான் உரிமை பாராட்டுறேன். ஆனால் நீ என்ன துதிக்கிறியா? நீ என்னிடத்தில் ஜெபிக்கிறியா? ஜெபம் இல்லை அப்படின்னா நீ என் பிள்ளை இல்லை. முதல்ல கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் என் பிள்ளை இல்லை. ரெண்டாவது ஜெபம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை இல்லை. இந்த 2 காரியங்களும் உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காக. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க மாட்டோம், 100% கீழ்ப்படிய மாட்டோம், 100% ஜெபிக்க மாட்டோம். கேட்டால் ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஜெபம் வரல, ஜெபம் பண்ணால் உறக்கம் வருது. பிசாசு விட்டுருவானா? ஏங்க, நீங்கள் உங்கள் அப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் பேச போனீங்கன்னா தன்னை பிதாவாக மாற்றிக்கொண்டிருக்கிற பிசாசு உங்களை பிள்ளை ஆக்கும்படியாக உங்களை ஜெபிக்க விடமாட்டான். ஏன்னா ஜெபிச்சா நீங்கள் அவனை விட்டு போயிடுவீங்களே. இதானே உண்மை. அதனால தான் ஜெபத்தை தாரதில்லை. முதல்ல கீழ்ப்படிய விடமாட்டான், ரெண்டாவது ஜெபிக்க விடமாட்டான். இந்த 2 காரியத்தையும் செய்ய விடமாட்டான். அப்போ நீங்களாக சொல்லிட்டு இருக்கலாம், நான் மேசியாவனுடைய பிள்ளைன்ட்டு. ஆனால் மேசியா சொல்லுவார், இல்லைப்பா நீ என் பிள்ளை இல்லை. ரூத்துட்ட சொன்ன மாதிரி நீ அங்கே போயிட்ட, இனி நீ அவன்தான் உனக்கு அப்பாவும் புருஷனும் எல்லாம் அவன்தான், நான் இல்லை. இன்னைக்கு சொல்கிற காரியத்தை மனதில் உறுதியாக பதிச்சு வச்சுக்கிடுங்க. நீங்கள் உண்மையிலேயே தேவனுக்கு பிள்ளைகளா? எந்த தேவனுக்கு பிள்ளை? இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கா இல்லது அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கா? யாருக்கு பிள்ளை? யாருக்கு மனவாட்டி ஆக போற? ஆமீன், அல்லேலூயா. இங்க தேவ ஜனத்துக்கு முக்கியமான குணாதிசயம் இருக்கணும். சும்மா சொல்லிட்டு இருந்தா மட்டும் தேவனுடைய பிள்ளை இல்லை. வேதத்தை தெரியாததுனால வாயில் பந்தா பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக்கும், தேவனுடைய பிள்ளையாக்கும் அப்படின்ட்டு. நீ தேவனுடைய பிள்ளைன்னா உன்னுடைய குணம் இருக்கணுமே, கிரியை இருக்கணும்ல. ஆமீன். ஐயா, நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன பார்க்குறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு மனைவி இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்குது. ஆமீன். இந்த பிள்ளைகள் உங்களுடைய மனவிருப்பத்தை செய்யலை அப்படின்னா நீங்கள் அந்த பிள்ளைகளையும் மனைவியினும் பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? யார் பித்தா கேட்பீங்களா இல்லையா? இது தானே ஐயா தேவனும் கேட்க போகிறாரு. இப்போ எனக்கு மனைவி இருக்குது, பிள்ளை இருக்குது. நான் சொல்கிறத கேட்கலைன்னா உண்மையாக சொல்கிறேன், நான் சண்டை போடுவேன். எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் இதுக்கு புருஷனாக இருக்கிறேன், நான் இதுக்கு குடும்பத் தலைவராக இருக்கிறேன். முதல்ல நான் சொல்கிறத கேளு. அப்போ தான் உண்மையான மனைவி, உண்மையான பிள்ளைங்க. இது எனக்கு பிடிச்சது, இது எல்லா புருஷனும் பிடிக்கும். ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா மயக்க அடித்து கீழே விழுவானுங்க. அது வேற தெரியாது எனக்கு. அந்த மயக்கத்துக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு நான் புருஷன் என்கின்ற அந்தஸ்தை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் உண்மையான புருஷனாக இருந்தால் தான் இந்த சபையை நடத்த முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு குடும்பத்தை சரியாக இல்லைன்னா சபை நடத்த முடியாது. இன்றைக்கி நம்ம எல்லாம் புருஷனாக இருக்கிறீங்களா பொண்டாட்டியாக இருக்கிறாங்களேன்னு கேட்டால் இன்றைக்கி அநேக புருஷர்கள் மனைவியாகவும் அநேக ஸ்திரீகள் புருஷனாகவும் இருக்கிறார்கள். இவங்க வாழ்க்கையில் உண்மையை சொல்கிறேன், பிசாசு தான் குடும்ப தலைவராக இருப்பார். ஆமீன். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அப்ப என்ன? என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் தான் எனக்கு பிள்ளை, மற்றவன் யாரும் எனக்கு பிள்ளை இல்லை. அப்ப நான் கேட்கிறேன், உங்க இங்க எத்தனை பேர் வேத சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அப்பா சந்தோஷம். உன் நினைப்பு பிழப்ப கெடுக்கும். அப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் போக முடியாது. அதான் சொன்னேன், என்னை போல ஒரு பைத்தியக்காரனாக மாறணும் தேவ சமூகத்தில்.
என்னை போல் ஒரு வெறி பிடிச்சவனாக மாறணும். எனக்கு உண்மையிலே பைத்தியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதில் நான் பெருமைப்படுறேன். சுய புத்தி இல்லாமல் பைத்தியக்காரனாக அவருடைய வார்த்தையில் இருக்கணுன்றதில் எனக்கு ஒரு பெருமை. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பிரைசியாஷோ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டோம், வேறு எல்லாருக்கும் சத்தத்துக்கும் செவி கொடுப்போம். தேவன் சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்கிறதே இல்லை. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? சொல்கிறேன் நான் அவருடைய பிள்ளைன்னு, கற்பனையை கைக்கொள்ளுவான்னு கேட்டால் இல்லை. அப்புறம் எப்படி நீ அவருடைய பிள்ளை? என் கேள்வி கொண்ட பதில் இருந்தால் நீ தான் அவருடைய பிள்ளை சொல்லு. ரெண்டாவது ஒரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இதை சொல்றாரு, உங்கள் நற்செயல் உலகத்தார் மத்தியில் தெரியும்படியாய் நீங்க வாழணுமா. மூணாவது ஒரு காரியத்தை சொல்றார். யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஏங்க, தேவன் சொன்ன விசேஷ காரியம் இது. நீ மற்றுள்ளவனிட்ட அன்பு காட்டினேன்னா எனக்கு சீசன். எப்படி இருக்குது? கிரியை இருக்குதா? பாஸ்டர் கண்டாலே ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், ஸ்தோத்திரம் வராது. சொன்னா இவருக்கு போய் ஸ்தோத்திரம் சொல்லணுமா? ஆமீன். அவர் என்ன, அவர் பெரிய ஆளோ? உண்மையிலே பெரிய ஆள் தான். உனக்கு தேவனை வழிகாட்டுறவர் அவர் தான். உனக்கு வருகிற துன்பத்தையும் உனக்கு வருகிற பிரச்சனையையும் மற்ற பாஸ்டர் சொல்ல மாட்டான், இந்த பாஸ்டர் சொல்லுவான். உனக்கு என்ன வந்துகிட்டு இருக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். ஆமேன். அப்போ அவன் தேவனுடைய வாய். நீ அவனுக்கு மரியாதை கொடுத்ததாகணும், இல்லைன்னா நீ தேவனுக்கே மரியாதை கொடுக்கல. ஏன்னா தேவனுடைய வாய் என்பவன் ஊழியக்காரன், தேவ மனிதன். நீ அவனுக்கு மரியாதை கொடுக்கணும், தேவனை கனவீனப்படுத்துற. அதுக்கப்புறம் ஒன்று அவர் பிள்ளைய வச்சிருப்பாரா? ஐயோ என்ன திட்டி போட்டார், அவர் என் பிள்ளைய இப்படி சொல்லி போட்டார். ஆமாம், உண்மையா பொய்யா அதை மட்டும் சொல்லு. சொன்னது உண்மையா பொய்யா? நீ அங்கே திரிக்காத. உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் சொன்னது போல் இருக்கா இல்லையா? எனக்கு இதான் வேணும். ஒரு தேவ மனிதன் சொல்றது நிஜமா நடக்கும். அவன் யாவுடைய நாமத்தில் சொல்லி நடக்கலைன்னா அவன் தேவ மனுஷன் இல்லை. அதனால தான் தேவன் தேவ மனுஷனை பத்திரமா பாதுகாப்பார். பிரிசியாசுவா, உனக்கு உதாசீனப்படுத்துறதுக்காக தேவ மனுஷனை தேவன் அபிஷேகம் பண்ணல. தேவ மனுஷனுக்கு விரோதமாக பேசுவதற்கு உன்னை அவன் அபிஷேகம் பண்ணி வைக்கல. உன்னை சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறது அவனுக்கு விரோதமாக கிரியை செய்யறதுக்கு இல்லை. நீ நினைச்சேனா நாசமாயிருவ, தெரியுமா? முதல்ல ஆமீன். ஏங்க, உனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு தெரியுமா? உனக்கு ஏன் போராட்டம் வருதுன்னு தெரியுமா? உனக்கு ஏன் பிசாசு விளையாடுறான்னு தெரியுமா? நீ தேவனுக்கு விரோதமாக தேவ மனுஷனுக்கு விரோதமாக ஏதோ ஒன்றை நினைத்தாய் செய்தாய். ஆனபடினால் உன்னை ஆட்கொண்டிருக்க தேவன் பிசாசனுடைய கரங்களில் கொடுத்து விட்டார். இதான் உண்மை. சில வேளை உன் பாரம்பரியம் இருக்கும், நான் அதுக்கு வரல. தயவு செய்து சொல்றேன், முதல்ல தேவனுடைய நாமத்தில் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்றதை கேளு. நேற்றுக்கு ஒரு சகோதரிகிட்ட பேசுகிறேன், தேவனுடைய காரியத்தை பேசுகிறேன். வாய் திறந்து பதில் வரல. எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. மாமியார் வீட்டில் போனால் பேசுவியா? மாப்பிள்ளை வீட்டில் போனால் பேசுவியா? அப்பா வீட்டில் பேசுவியா? கண்ட பிசாசு பிடிச்சவன்கிட்ட எல்லாம் பேசுகிற வாய் திறந்து தேவ மனுஷன்ட்ட வாய் திறக்க வராதா? பிசாசு உன் வாயை கட்டி வச்சிருக்குதா? கேட்குற கேள்விக்கு பதில் உண்டா? இதுவே சாபம், தெரியுமா? தேவ மனுஷன் தன்னுடைய உள்ளத்திலிருந்து தேவ வார்த்தையை சொல்கிற போது ஆம் இல்லை என்கின்ற பதம் உன்னிடத்தில் வரவில்லை என்றால் அது உனக்கு தண்டனையை கொண்டு வரும். நீ எங்கே அமைதியாக இருக்கணும்? நலமானதை பேசாமல் ஊமையானாய் அமர்ந்திருக்க சொன்னான் தேவ மனுஷன்ட்ட கூட பேசாமல் இருப்பியா? ஆனால் கதை குண்டனி கோளு எல்லாத்துக்கும் வாதிறக்கமானு கேட்குறேன். ஜாக்கிரதை, உனக்கு நீயே நாசத்தை உருவாக்கி விடாத. நான் சொல்கிறது தேவ மனுஷனை சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு நீயே ஆபத்தை வருவிப்பதற்கு நீ முயற்சி பண்ணாத. தேவ சமூகத்தில் வந்துட்டேன்னா தேவ மனுஷனா பார்க்குறேன்னா தேவ மனுஷன் வார நேரம் கரெக்டாக சொல்லுவான், இப்போ நான் தேவ மனுஷன், இப்போ நான் சாதாரண ஆளுப்பா, நம்ம குடும்ப கதை பேசுவோம் அப்படின்வான். அப்படி பேசுகிற நேரம் நீ குடும்ப கதை பேசுகிற நேரம் என்ன வேணாலும் பேசு. தேவ மனுஷனாக வார நேரத்தில் உண்மையிலே தேவனை மகிமைப்படுத்து. இல்லை
உனக்கு அங்கேயே சாபம் உண்டாகும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உனக்கு தேவன் தண்டனை தந்துட்டே இருப்பார். ஏன்னா நீ தேவனை அவமதிக்கிற, தேவனுடைய நாமத்தை அவமதிக்கிற. இது புரியணும். முதல்ல நான் உங்கள்கிட்ட கோபத்தில் பேசலை, நீ உனக்கு தண்டனை வராமல் இருப்பதற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். உனக்கு பிரச்சனை வராமல், உன்கிட்ட பிசாசு வராமல் இருக்கிறதுக்காக பேசுகிறேன். தேவ மனுஷனை ஒரு நாளும் உதாசீனப்படுத்திடாத. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அன்பு இருந்தா அவருக்கு சீடன். 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஆமென். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நல்ல கேளுங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமென். அன்பு இருந்தா வாய் திறந்து பேசி ஆமென் இல்லைன்னு சொல்லுவில்ல? அன்பு இருக்கா? இங்க அன்பு இருந்தா நீ தேவனால் பிறந்திருக்கிற, அப்பதான் தேவனை அறிவ. அன்பு இல்லாதவனுக்கு தேவனை தெரியாது. முதல்ல ஆசாரியன்ட்டே அன்பு காட்ட தெரியாத உனக்கு தேவனை பற்றியுள்ள அறிவு உன்கிட்ட எப்படி வரும்? அப்போ இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசை பற்றியுள்ள அறிவு தான் வரும். புரியுங்க? அன்பு இருக்கா இல்லையா? நீயா சொல்லாத, உன்னை பார்த்து அடுத்தவன் சொல்லணும், நல்ல அன்புள்ள பிள்ளை. ஆமீன். யாரு? தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். முடியுமா? லேவியராகமம் 19வது அதிகாரம் 12வது வசனம். என் நாமத்தை கொண்டு பொய்யாடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் யா. நீங்க பரிசுத்தர் இல்லை, பரிசுத்த குலைச்சலாக்காம இருக்கணுமா தேவனுடைய பிள்ளை. நீ எத்தனை சூழ்நிலையில் எங்கெங்கெல்லாம் அவருடைய நாமத்தை தூசிச்சிட்டு இருக்கிற கொஞ்சம் யோசி. மார்க் 16:15 சொல்லுது, சுவிசேஷம் அறிவிக்கணுமா. எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்கு. சுவிசேஷம், எந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? ஊழியத்துக்கு போகிறவங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களே, சுவிசேஷம் என்றால் என்ன? உடனே சொல்லுவாங்க, ரோமரில் 6வது அதிகாரம் அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான். அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷம், மேசியாவின் சுவிசேஷம் என்றால் என்ன? அல்லேலூயா. ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றால் என்ன? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு சுவிசேஷமே வேதத்தில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. 5 எண்ணம் இருக்குதுங்க, 5 இருக்குது, 5 சுவிசேஷம் இருக்குது. நீ எந்த சுவிசேஷத்தை சொல்ல போகிற? அறிகிற, அதனால தான் சொல்கிறேன், தேவனை அறிகிற அறிவு உன்கிட்ட இல்லை. தேவனை அறிஞ்சா தேவ வசனம் உனக்கு தெரியும். நீ பைபிளே படிக்க மாட்ட, பைபிளே படிக்கிறது பிடிக்காது. ஏன்? அப்புறம் எப்படி நீ தேவனுடைய பிள்ளையா இருப்ப? பைபிள் படிக்காம பைபிளுக்கு எப்படி கீழ்ப்படிவ? தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியணுமே எப்படி? ஒன்றும் புரியல. அப்ப நீ தேவனுடைய பிள்ளையானால் தேவனுடைய அடையாளம் உன்னிடத்தில் இருக்கணும். இருக்கா? அல்லேலூயா. விசுவாசத்தினால் பிழைப்பது, அன்பினால் கிரியை செய்வது, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது, இப்படிப்பட்ட காரியம் உன்னிடத்தில் இருந்தால் சங்கீதம் 3:8 படி உன்னை நடத்துவார். வாசிங்க. ரட்சிப்பு யாவுடையது? தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ஏங்க, இப்பதான் ஆசீர்வாதமே தருவாராம். எப்படி? தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னிட்ட வரும். ஏன்னா ரட்சிப்பு வரணும்னாலும் ஒன்னால முடியாது. தேவன் அந்த ரட்சிப்பை உனக்கு கட்டளையிடணும், ஆசீர்வாதத்தை உனக்கு தரணும். இப்ப ரட்சிப்பும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையாக நீ மாறுவாயானால் அவர் உனக்கு அவருடைய ரட்சிப்பை தருவார், அவருடைய ஆசீர்வாதத்தை தருவார். இப்ப என்ன ரட்சிப்பு, எந்த வகை ஆசீர்வாதம்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப பிள்ளையா இருப்போமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்காக தேவன் இன்று நம்மோடு கூட பேசி இருக்கிறார்.